தற்கொலை எண்ணமா, மன நெருக்கடியா, பகிர ஆதரவு இல்லையா, மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர நம்ம அடையாளம் கேட்காத தற்கொலை தடுப்பு இலவச தொலைபேசி சேவை நேசம். இது மக்களால மக்களுக்காக நடத்தப்படுற சேவை. அழைத்திடுங்கள் 0424222022. சேவை நேரம் மதியம் 12 மணி முதல் மாலை 8 மணி வரை. நேசம். கேள்வி: ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் மனநல மருத்துவர்கள், சைக்காட்ரிஸ்ட் அல்லது சைக்காலஜிஸ்ட், உளவியலாளர்கள்லாம் நம்ம பார்க்கல. அதே போல் இப்போது இவ்வளோ மனநிலை சரிவுகளும் பார்க்கல. ஏன் அது இப்போது இவ்வளோ பெரிய அளவில் தெரியப்படுது? பதில்: மனநல மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா, பொதுவாக நாங்கள் கையாளும் பிரச்சனைகளை இரண்டாக பிரிப்போம். ஒன்று தீவிர மனநோய்கள். இந்த தீவிர மனநோய்கள் எப்போதுமே சமுதாயத்தில் இருந்து வந்திருக்கு. இரண்டாவது பொதுவான மிதமான மனநோய்கள், மனப்பிரச்சனைகள்னு வச்சுக்கலாம். அதனால் மனநோய்களுக்கு மருத்துவத்தை நாடுவது எப்போதுமே இருந்திருக்கிறது. மனநல மருத்துவர்கள் எப்போதுமே இந்த சமுதாயத்தில் இருந்திருக்கிறார்கள், அறியப்படாமல் இருந்திருக்கிறார்கள். ஏன்னா மனநோயை பற்றி நம்ம வெளியே பேச மாட்டோம். நம்ம குடும்பத்தினர் ஒருத்தருக்கு ஒரு மருத்துவரிடம் சென்று சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அதை வெளியே பேச மாட்டோம். ஆனாலும் தற்காலத்தில் மனநல மருத்துவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பது உண்மை. இன்னும் வருங்காலத்தில் அதிக எண்ணிக்கையில் பார்ப்போம். ஏனென்றால் மனநலம் சார்ந்த விழிப்புணர்வு அதிகமாகிக் கொண்டிருப்பதால் பொதுவான சிறிய மனநல பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு உள்ளது என்பதால் மக்கள் அதில் அவதிப்படாமல் அதிலிருந்து வெளிவருவதற்காக உளவியல் ஆலோசனை போன்ற புதிய சிகிச்சை முறைகளை நாடுகிறார்கள். இதனால தான் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க, பார்க்குறீங்க. மேலும் இப்போ உலக சுகாதார நிறுவனம் மனித இனத்துக்கு பிரச்சனையாக இருப்பது உயிர்கொல்லி நோய்கள்னு முதல்ல 1920களில் பார்த்தாங்க. அப்போ உயிர்கொல்லி நோய்களான தொற்று நோய்களை ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலமாக பெருமளவில் குறைக்க முயற்சி செய்தார்கள். அது பெருமளவில் குறைந்தும் விட்டது. அதுக்கடுத்த படியாக 1960, 70களிலிருந்து வாழ்க்கை முறை மாற்றத்தின் மூலமாக வரும் நோய்கள், அதாவது சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், இதையெல்லாம் பெரும் நோய்களாக பார்த்தார்கள். இப்போது பெரும்பாலும் இரத்த அழுத்தத்தாலோ சர்க்கரை நோயினாலோ உடல் உறுப்புகள் பாதிப்பதோ உயிர் போவதோ பெரும்பாலும் குறைந்துவிட்டது. இப்போது உலக சுகாதார நிறுவனம் மக்களின் செயல்திறன் குறைபாடு எந்த நோய்களால் ஆகிறது என்று பார்த்து கணக்கிட்டு அதற்கான ஆக்கப்பூர்வமான வழிகளில் உலகத்தின் நாடுகளை ஈடுபட செய்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது மனித குலத்தின் செயல்திறனை பாதிக்கும் முதல் 10 நோய்களில் 5 நோய்கள் மனநல பிரச்சனைகள். அதனால் மனநல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் அதற்கான நிபுணர்களும் அதிகம் தேவைப்படுகிறார்கள். இது இன்னொரு காரணம்.